குட்டீஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு செல்லக்குட்டீஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா குட் மார்னிங்ப்பா. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி 10th ஸ்டாண்டர்ட் ஓகேங்களா, 10ஆம் வகுப்பு தமிழ் வந்து எக்ஸாமுக்கு சென்டம் மார்க் ஃபஸ்ட் டைம் வந்து எழுதுறீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நல்லபடியாக வந்து எக்ஸாம் வந்து இருக்க போகுது. ஸோ நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே வந்து கிடையாது. 10ஆம் வகுப்புக்கான ஓகேங்களா பொதுத் தேர்வு என்னைக்கு நடைபெறுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே வந்து தெரியும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். ஸோ அதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி நல்லா பாருங்கப்பா. இப்போ கார்னரில் வந்து பாருங்க எவ்வளோ மார்க் கொடுத்துருக்குறாங்க. மொத்த மதிப்பெண்கள் 100 மதிப்பெண். ஓகேங்களா. ஸோ கிட்டத்தட்ட மார்ச் 26ஆம் தேதி உங்களுக்கு எக்ஸாம் இருக்குது. இன்னைக்கு டேட் என்ன டேட்டு? 20. நான் 20ஆம் தேதி கிட்ட 1 வீக்குக்கு முன்னாடியே நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குப்பா. ஸோ டெலிகிராமில் வந்து மறக்காமல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னென்ன ஆன்சர்ஸ் வேணும், என்னென்ன மெட்டீரியல்ஸ் வேணும், உங்களுக்கு எல்லாமே A to Z அங்கே இருக்குது. ஓகேங்களா. சரி, ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். லாங்குவேஜ் பார்ட் 1 தமிழில் ஃபஸ்ட்டு 15 மார்க் வந்து 1 மார்க் வந்து கேட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த 1 மார்க்கு எல்லாமே மோஸ்ட்லி புக் பேக்கில் இருக்கிறதே வந்து கேட்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். மோஸ்ட்லி புக் பேக்கில் இருக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா கேட்கறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. உங்களுடைய நீங்கள் படித்து கொண்டு இருக்கக்கூடிய அண்டு நம்முடைய டெலிகிராம்லேயுமே நான் அப்டேட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதுலேயுமே வந்து மறக்காமல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஃபஸ்ட்டு 15 எல்லாமே இருக்கும். அணிகள், சீரு, எதுகை, மோனை, அப்புறமா வந்து 1 மார்க் கோடிட்ட இடங்களை நிரப்புக அப்படின்னு எல்லாமே வந்து இருக்கும். கவலைப்படாதீங்கப்பா. 100க்கு 35 மார்க்கு ஈஸியாக வந்து எடுத்துடலாம். ஓகேங்களா. இப்போ அடுத்தது வந்து பாருங்க, லாஸ்ட் அடுத்ததாக வந்து எவையேனும் 4 வினாக்களுக்கு மட்டும் விடையளிக்க, வினா எண் 21க்கு கட்டாயம் விடையளிக்க அப்படின்னு சொல்லிட்டு 5 கொஸ்டின் கொடுத்துட்டு அதில் 4 கொஸ்டின் வந்து கேட்டிருக்கிறாங்க. சாரி, 6 கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துட்டு அதில் 4 கொஸ்டின்ஸ் எழுத சொல்லியிருக்கிறாங்க. அதில் குறிப்பாக 16வது வந்து பாருங்க, நஞ்சை கொடுத்தாலும் உண்ணும் பண்பாளர் எவர் என வள்ளுவர் வாய்மொழி கூறும் செய்தி யாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. 17வது விடைகளுக்கு ஏற்ற வினாக்கள் அமைக்க அப்படின்னு சொல்லிட்டு 2 லைன் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு நீங்கள் வினாக்கள் எழுதி கொஸ்டின் மார்க் போட்டு எல்லாத்தையும் பண்ணணும். 2 மார்க். 18 உறங்குகின்ற கும்பகர்ண எழுந்திராய் எழுந்திராய் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்கிறாங்க பாருங்கள். கீழே 2 கொஸ்டின்ஸ் அதை வந்து நீங்கள் அட்டன் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு 2 மார்க். 19வது வந்து பாருங்க, வருங்காலத்தில் தேவை என கருதுகின்ற செயற்கை நுண்ணறிவு பொதிந்த 2 அறிவியல் கண்டுபிடிப்புகளை குறிப்பிடுக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. 20வது பாருங்க, ஊர்தி ஓட்டுநருக்கான நெறிகள் 2 வந்து எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. 21 குற்றம் இல்லாமல் தன் குடிப்பெருமையை உயரச் செய்யும் கருத்தினை கொண்ட திருக்குறளை எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 21 இஸ் கம்பல்சரி கொஸ்டின்ஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. 16லிருந்து 21 வரைக்கும் கிட்டத்தட்ட 6 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்கிறாங்க. இந்த 6 கொஸ்டின்ஸில் 21 திருக்குறள் கன்ஃபார்மாக வந்து எழுதுகிற மாதிரி வந்து இருக்கும். அடுத்தது பார்ட் 2ல் பிரிவு 2ல் இதுவும் 2 மார்க் கொஸ்டின்ஸ். எவையேனும் 5 வினாக்களுக்கு விடையளிக்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட இதில் எத்தனை கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா 7 2 மார்க் கொடுத்துட்டு அதில் 5 2 மார்க் வந்து எழுத சொல்லியிருக்கிறாங்க. 22 பாருங்க, கலை சொற்கள் தருக 2 லைன் கொடுத்துட்டு அதுக்கு தமிழுக்கான கலை சொற்கள் தருகன்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது குறிப்பு செவி மாற்றுத்திறனாளிகளுக்கான மாற்று வினா, அதாவது காது கேட்காத மாணவர்களுக்கான கொஸ்டினும் வந்து கொடுத்துருக்குறாங்க. 23 ஆளும் வேலும் பல்லுக்குருதி நாளும் 2ம் சொல்லுக்குருதி. இதை வந்து நீங்கள் ஒரு பாட்டு கூட வந்திருக்கு, ஆலங்குச்சி நான் எடுத்து அப்படின்ற மாதிரி. இத்தொடர்கள் உணர்த்தும் மரங்களின் பெயர்களை தமிழெண்களை குறிப்பிடுக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. எழுதிடலாம் நண்பர்களே. 24 வந்து பாருங்க, பாலகுமாரன் புதினங்கள் இருக்கிறதா என்று நூலகரிடம் வினவுவது எவ்வகை வினா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. அடுத்தது 25 பாருங்க, தம்பி எங்கே நிற்கிற, நீங்கள் சொன்ன இடத்துல தானே எதிர்த்தாப்புல ஒரு டீ ஸ்டால் இருக்குது,
உரையாடலில் உள்ள பேச்சு வழக்கினை எதிர்த்து வழக்கமாக மாற்றுக. இது எப்படின்னா, தம்பி எங்கே நிற்கிறாய், ஓகேங்களா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. தம்பி எங்கே நிற்கிறாய், நீங்கள் சொன்ன இடத்தில்தான் எதிரில் ஒரு தேநீர் கடையில் இருக்கிறேன் அப்படின்னு வந்து எழுதணும். அடுத்தது 26 மலைந்து பகுப்பத உறுப்பிலக்கணம் தருக. 27 ஓகேங்களா, காசிம் புலவரை குணங்குடியாரை கேசான புலவரை செய்குதம்பி பாவலரை சீர்தமிழ் மறக்காந்தோன்றோ அப்படின்னு சொல்லிட்டு இப்பாடல் அடிகளில் இடம்பெற்றுள்ள தமிழ் புலவர்களின் பெயர்களை எடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துருக்குறாங்க. கொஸ்டின்ஸ்லேயே ஆன்சர் வந்து இருக்கு. ஓகேங்களா. 28 தண்ணீர் குடி தயிர்குடம் ஆகிய தொகை சொற்களை விரித்து எழுதி தொடரில் அமைக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததா பகுதி 3 மதிப்பெண்கள் 18. எத்தனை கொஸ்டின்னா 3 கொஸ்டின் கொடுத்துருக்குறாங்க. அந்த 3 கொஸ்டினில் 2 கொஸ்டின் எழுதணும். 29 படங்கள் வெளிப்படுத்தும் நிகழ்த்துதலை குறித்து 3 தொடர்களை, கரகாட்டம் ஆடுகின்ற ஒரு நடன காவியத்தை போல ஒரு பெண் இருக்கிறாள், அதற்கு மேல் இருக்கக்கூடிய கரகம் கீழே இருக்கிறது. கரகாட்டக்காரன் படத்தை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். ஓனாவே நீங்க எழுதலாம், அது பிரச்சனை இல்லை. அடுத்தது 30வது வந்து பாருங்க, உரை பத்தியை படித்து வினாக்களுக்கு விடை தருக. ஒரு 6-7 லைன் கொடுத்துருக்குறாங்க. அதுல இருந்தே கீழே 3 கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு 3 மதிப்பெண்கள். அடுத்தது 31 உயிராக நான், பல பெயர்களில் நான், 4 திசையிலும் நான், இலக்கியத்தில் நான், முன்னீர் நாவாய் ஒட்டியாக நான் முதலிய தலைப்புகளில் காற்று தன்னை பற்றி பேசுகிறது. இன்றைய சூழலில் நான் என்று நீர் வந்து எப்படி பேசுது அப்படின்றத ஓனான ஒரு 3 பாயிண்ட்ஸ் வந்து கேட்டிருக்கிறாங்க. அடுத்தது பிரிவு 2 3 மார்க்லே பிரிவு 2 வந்து கேட்டிருக்கிறாங்க. 3 கொஸ்டின் கொடுத்து 2 எழுத சொல்லியிருக்கிறாங்க. அதில் 34ல் 2 கொடுத்துருக்குறாங்க. அந்த 2ல் எதனா ஒன்று கம்பல்சரி. 32 பாருங்க, 32 மாளாத காதல் நோயாளன் போல் என்னும் தொடரில் உள்ள உவமை சுட்டும் செய்திகளை விளக்குக. 33 சித்தாளின் மனசுமைகள் செங்கற்கள் அறியாது இடஞ்சுட்டி பொருள் எழுதுக. 34 அடிபிராமல் எழுதுக. புண்ணிய புலவீர் எனத் தொடங்கும் திருவிளையாடற் புராணப்பாடல் எழுதலாம், 3 மதிப்பெண்கள். அது இல்லை அப்படின்னா நவமணி வடக்கையில் என தொடங்கும் தேம்பாவணி பாடல் கம்பல்சரி. ஓகேங்களா. 3 மார்க்கில் இன்னொரு பார்ட் கம்பல்சரி கொடுத்துருக்குறாங்க. 3 கொஸ்டின் கொடுத்துட்டு 2 கொஸ்டின், இதில் எதுவுமே கம்பல்சரி கிடையாது. 35ல் ஆசிரியப்பாவின் பொது இலக்கணத்தை எழுதுக. தெரியும் நினைக்கிறேன், இதுவே நீங்கள் எழுதிடலாம். அடுத்ததா அழகீட்டு வாய்ப்பாடு, ஓகேங்களா, 36 அதுவும் நீங்கள் எழுதலாம். அதுவும் எனக்கு இல்லை ப்ரோ அப்படின்னா 37 பாருங்க, நிரல் நிறை அணியை விளக்குக. ஸோ ஃபஸ்ட்டு டைம் வந்து எழுதுறீங்க அப்படின்றதுனால நல்லபடியாக அழகாக எழுதுங்க சொல்ல குட்டீஸ். எந்த விதமான சந்தேகங்களும் உங்களுக்கு இருக்கக்கூடாது. ஓகேங்களா. மதிப்பெண்கள் 25 4th பேட்ச்சு 5 டீட்டெயில் வந்து எழுதணும். ஓகேங்களா. 5 டீட்டெயில் எழுத சொல்லியிருக்கிறாங்க. 38ல் 2 டீட்டெயில் கொடுத்துருக்குறாங்க. காசி கண்டம் குறிப்பிடும் இல்லற ஒழுக்கங்களில் எவையேனும் 5 எழுதி உங்கள் வீட்டிற்கு வந்த விருந்தினரை எதிர்கொண்டு நீங்கள் விருந்தளித்த நிகழ்வோடு ஒப்பிட்டு எழுதுக. அதாவது எப்படின்னா, உங்கள் வீட்டுக்கு யாருன்னா ஒரு விருந்தினர் வராரு அப்படின்னா அவரை நீங்கள் எப்படி ட்ரீட் பண்ணுறீங்க, எப்படியெல்லாம் ட்ரீட் பண்ணீங்க அப்படின்றத எழுத சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததா 38ல் 38வதுல 2வது சந்த கவிதையில் சிறக்கும் கம்பன் என்னும் தலைப்பில் கீழ்காணும் குறிப்பினை கொண்டு உங்கள் இலக்கிய உரையை தொடர்க. கீழே குறிப்பு 4 லைன் வந்து கொடுத்துருக்குறாங்க. மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக சொல்லிக்கொள்வது, சந்த கவிதையில் சிறக்கும் கம்பன். 39வதுல 2 கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு, நீங்கள் படித்த நூல் ஒன்றின் சிறப்புகளை குறிப்பிட்டு அந்நூலை படிக்குமாறு பரிந்துரை செய்ய உங்கள் நண்பருக்கு கடிதம் ஒன்று எழுதுக. நண்பா, ஓ நண்பா,
நான் புறநானூரை படித்தேன், புத்துணர்ச்சியை பெற்றேன் அப்படின்ற மாதிரி ஒரு கடிதம் ஒன்றை நீங்கள் உங்கள் நண்பருக்கு எழுதலாம். சரி ப்ரோ, என்னால் அது முடியல அப்படின்னா 39வது பி பாருங்க. பள்ளியை தூய்மையாக வைத்திருத்தல் குறித்த செயல் திட்ட வரைவு ஒன்றை உருவாக்கி அதற்கு தலைமை ஆசிரியரின் ஒப்புதல் பெற கடிதம் ஒன்று எழுதுக. நன்றா புரிஞ்சுக்கோங்க. 39ல் பி என்ன கான்செப்ட் அப்படின்னா, பள்ளியை வந்து நான் க்ளீனாக வச்சுக்க போகிறேன், அதுக்கான பிளான் ப்ராஜெக்டை தலைமை ஆசிரியருக்கு ஒப்புதல் பெற நான் ஒரு லெட்டர் எழுத போகிறேன். தலைமை ஆசிரியரே, என் பள்ளி, நம் பள்ளி, கல்வி அனைவருக்கும் உரிமை, கல்விதான் அனைவருக்கும் உரிமை, உங்களையும் என்னையும் வளர்க்க போவதும் வளர்த்து கொண்டிருப்பதும் கல்விதான், கல்வி இலையெனில் அதாவது கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு அடித்து விடுங்கள் பாயிண்ட்டுக்களை. 40வது பாருங்க. படம் உணர்த்தும் கருத்தை நயமுற 5 தொடர்களில் எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய படம் அப்படின்றது கொடுத்துருக்குறாங்க. அந்த பெரிய படத்தில் ஒரு தாய் சமையல் அறையில் ஏதோ சமையல் செய்து கொண்டிருப்பதை போல வருகிறது. ஓகேங்களா? இந்த ஒரு சூழ்நிலையிலே ஒரு ரோபோ, ஒரு எந்திரம், ஒரு குழந்தை செஸ் பார்த்தீங்கன்னா விளையாடுற மாதிரி சதுரங்க விளையாட்டு விளையாடுற மாதிரி இருக்குது. அது குறித்து உங்களுடைய 5 தொடர்களை எழுதுனீங்கன்னா 5 மார்க்பா. அடுத்தது 41ல் எண் 6 பாரதியார் தெரு, நீலகிரி மாவட்டத்தில் வசிக்கும் தமிழரசுவின் மகள் பூங்குடி கணினி பயிற்றுனர் பணி வேண்டி, கணினி பயிற்றுனர்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஓகேங்களா, பயிற்றுனராக வேண்டி தன்னுடைய விவரப்பட்டியலை நிரப்புகிறார். தேர்வர் தன்னை பூங்கொடியாக பாவித்து பணி வாய்ப்பு வழங்க வேண்டி தன் விவரப்பட்டியலை நிரப்புக அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 42ல் 2 கொடுத்துருக்குறாங்க, இது அல்லது இது. அது 42ல் பியில் மொழிபெயர்க்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 லைன்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த 4 லைனில் நீங்கள் தமிழாக்கம் தர வேண்டும். ஓகேங்களா? அதுவும் இல்லை அப்படின்னா நான் எனக்கு காது கேட்காத மாணவ செல்வங்களாக இருந்தீங்கன்னா கீழே ஒரு மிகப்பெரிய பத்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பத்தியை நீங்கள் எழுதலாம் மாணவ செல்வங்களே. அடுத்ததா கடைசிக்கு நம்ம வந்துட்டோம். 8 மதிப்பெண் வினா. ஓகேங்களா? 8 மதிப்பெண் வினால நல்லா புரிஞ்சுக்கோங்க. 43ல் 2 இருக்குது, 44ல் 2 இருக்குது, 45லையும் 2 இருக்குது. இதில் 43ல் ஏ பாருங்க, விருந்தினர் பேணுதல், பசித்தவருக்கு உணவிடல் போன்ற தமிழர் பண்பாடு. இன்றைய சூழலில் உங்கள் இல்லத்திற்கு வந்த உறவினருக்கு நீங்கள் செய்த விருந்தோம்பலையும் பசித்து வந்த ஒருவருக்கு நீங்கள் உணவிட்ட செயலையும் அழகுற விவரிக்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க. ஸோ கம்பல்சரி 2 pages எழுதணும் சில குட்டீஸ். 2 pagesனா எப்படி அப்படின்னா, 1 ஷீட்டில் ஃப்ரண்ட்டு பேக்கு, இன்னொரு ஷீட்லையும் ஃப்ரண்ட்டு பேக்கு எழுதணும். அடுத்தது 43ல் பி நாட்டு விழாக்கள், விடுதலை போராட்ட வரலாறு, நாட்டு முன்னேற்றத்தில் மாணவர்களுடைய பங்கு. இந்த குறிப்புகளை கொண்டு ஒரு பக்க அளவில் மாணவ பருவமும் நாட்டுப்பற்றும் என்ற தலைப்பில் மேடை உரையை எழுதுக. 2த்தில் எதனா 1 எழுதுனீங்க அப்படின்னா போதுமானது. 44ல் 2 கொடுத்துருக்குறாங்க. அதில் ஏ பாருங்க, புயலிலே ஒரு தோணி கதையில் இடம்பெற்றுள்ள வருணைகளையும் அடுக்கு தொடர்களும் ஒளிக்குறிப்பு சொற்களும் புயலில் தோணிப்படும் பாட்டை எவ்வாறு விவரிக்கின்றது. நான் சொன்ன கான்செப்ட் கதையாக எழுதலாம். 44ல் பி பாய்ச்சல் கதையில் அழகு தன்னை மறந்து ஆடியதை போன்று உங்கள் தெருக்களில் நீங்கள் கண்டு மகிழ்ந்த பகல் வேட கலைஞரை குறித்து அழகுற விளக்கி எழுதுக. இந்த நாட்டுப்புற கலைகள், ஆட்டம் ஆடுகிறவர்கள், அதை பற்றி ஓனாக நீங்கள் எழுதலாம். அடுத்தது 45ல் லாஸ்ட்டு வந்துட்டோம். 2 கொடுத்துருக்குறாங்க. இதில் எதனா 1 தான் எழுதணும். மனித நேயமிக்க ஆளுமை ஒருவருக்கு குறிப்புகளை பயன்படுத்தி நினைவுதல் ஒன்றை உருவாக்குக. மனித நேயம்னா ஹியூமனிட்டி. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு முன்னுரை, இளமை பருவம், விடுதலை போராட்டத்தில் நான், பொது நலமே தன்னலம், எளிமையே அறம், நாட்டின் முன்னேற்றமே நோக்கம், எளியோரின் அன்பே சொத்து, முடிவுரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7 முதல் 8 தலைப்புகளை வைத்து எழுத வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இருக்கிறாங்க.
அடுத்தது 45ல் பி வந்து கேட்டிருக்கிறாங்க. குறிப்புகளை பயன்படுத்தி கட்டுரை ஒன்று தருக அப்படின்னு சொல்லிட்டு. அதில் முன்னுரை கேட்டிருக்கிறாங்க. விண்வெளியில் தமிழரின் அறிவு. கல்பனா சாவ்லா விண்ணியல் அறிவில் வருங்காலத்தில் மேற்கொள்ள வேண்டிய முடிவுரை. இப்போ கூட ரீசன்ட் டைமில் நம்ம சந்திராயன் 2 வெற்றிகரமாக நிலைநிறுத்தி இருக்கிறோம். ஸோ அதை பற்றியுமே நம்ம எழுதலாம் சில குட்டீஸ். ஸோ கிட்டத்தட்ட 100 மார்க்கில் 24 மார்க்கு 8 மதிப்பெண் வினா. அடுத்ததா 25 மதிப்பெண் 5 மதிப்பெண் வினா. அடுத்தது 3 மதிப்பெண் கிட்டத்தட்ட 6 6 6 18. அடுத்ததாக 2 மதிப்பெண் வினா 10 மதிப்பெண் ப்ளஸ் 8 மதிப்பெண் 18. அடுத்தது 1 மதிப்பெண் வினா 15. ஒட்டு மொத்தமாக 100 மதிப்பெண்ணில் 35 மதிப்பெண்ணை மார்ச் 26ஆம் தேதி நடைபெறுகின்ற தமிழ் பொதுத் தேர்வில் நீங்கள் எழுதி சிறப்பான வெற்றியை பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது செல்லக்குட்டீஸ். நல்லபடியா உங்களுடைய தமிழ் சிறப்பு தமிழ் பொதுத் தேர்வை அழகுபடியா எழுதுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இது போல அடுத்தடுத்த காணொளிகளில் அடுத்தடுத்த வீடியோக்களில் வந்து பார்க்கலாம் செல்லக்குட்டீஸ்.